இந்த ஜென்ஸி அப்படின்னு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா, இந்த ஒரு தலைமுறை இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி ஒரு குடுத்து வச்ச தலைமுறை வேற எந்த ஆண்டுலயும் இருக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால ஒரு பேமெண்ட்ட பண்ண முடியுது. பேங்க்குக்கே போகாம என்னால இவ்வளோ விஷயம் செய்ய முடியுதுன்னா, அதை போன ஜெனரேஷன் யோசிச்சாவது பார்க்க முடியுமா? இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜென்ஸி ஆள மட்டும் இல்ல சார், வாழவும் பிறந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு, "இஞ்சிக்கண்ணா வரான்னு சொல்லுங்க." "எங்க நீ கூப்பிடு வரானான்னு பார்ப்போம்." இந்த ஒரு பதில் போதும் சார். இந்த ஒரு பதில் போதும். ஜென்சிங்கிறவங்களுக்கு பயம் தெரியாம நல்லபடியா வளர்ந்துருக்காங்கன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்சியா இருக்கும். இன்னைக்கு பெண்கள் நுழையாத துறையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது இந்த ஜென்சி ஆட்களால மட்டுமே முடியும். அந்த டிராகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவன் செஞ்ச தவற உணர்ந்து அவன் வந்து அந்த தவறுக்கான தண்டனை ஏத்துக்கிற அளவு ஒரு பெரிய மனசோட இருக்கான். இத்தனை ஜெனரேஷன்ல வந்த படத்துல எத்தனை ஹீரோ சார் அந்த மாதிரி தண்டனை ஏத்திட்டு இருக்காங்க? கிடையாது. எதையுமே வந்து நெகட்டிவா பார்க்க தெரியாது. இவ்வளோ வருஷமா எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க? குடிகாரன் போறான். இன்னைக்கு எப்படி இருக்கு? மது பிரியர்னு சொல்றான். பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். ஜென்சி தலைமுறையால் நமக்கு பெரிதும் கிடைப்பது ஆனந்தமே என்று பேசுவதற்காக லைஃப் ஸ்டைல் கோச் ஹேமமாலினி அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு வருகிறார். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜென்சின்னு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நடுவர் அவர்களே ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல விருந்துக்கு போனோன்னா முதல்ல நம்ம வழக்கமாக சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் சாப்பிட்ருவோம். அப்புறம் எப்போ அந்த மெயினான ஐட்டம் வரும்னு காத்துட்ருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்களை 2வது அறிமுகம் படுத்தினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்சி அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த ஒரு தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு குடுத்து வச்ச தலைமுறை வேற எந்த ஆண்டுலயும் இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க பிறக்கும் போதே டிவியில் கேபிள் இருந்தது, சேட்டிலைட் சேனல் வந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு, ஏடிஎம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு வளர்ச்சிங்கிறது இத்தனை ஆண்டுகால் எத்தனை நூற்றாண்டு காலம் ஆனாலும் இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஹேமமாலினி சொல்றது ரொம்ப உண்மை தெரியுமா? இதுக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் இந்த ஆண்டனான்னு ஒன்று வச்சிருப்பான். அந்த வீட்டில் பிறந்ததுல இருக்கிற கடைசி பிள்ளைய தான் ஏற்றி விடுவான். மேலே போய் ஆண்டனாவை திருப்பு, அங்கேருந்து தெரியுதான்னு கேளு, கீழேருந்து தெரியுதுன்னு சொன்னாதான் நீ இறங்கணும். இவங்க வீட்டில் கீழே படத்தை பார்க்குற வரைக்கும் மேலே ஆண்டனாவை திருவிட்டு இருந்த ஒரு தலைமுறையெல்லாம் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் அவைலபிளாக இருக்குது இந்த ஜென்ஸுக்கு. உங்களுக்கு பொறாமன்னு பேசுகிறாங்க. தூர்தர்ஷனை விட்டா நம்மளுக்கு என்ன சார் இருந்தது அப்ப? இப்ப ஏது சார் தூர்தர்ஷன்? எல்லாமே கிட்ட வந்துருச்சே சார், கையில வந்துருச்சு சார். இதுக்கு மேல நாங்க என்ன சார் தேடணும்? கை தர்ஷன் சொல்லுவாங்களோ. நீங்க ஒரு வகையில கவனிச்சிங்கன்னா தெரியும். இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கும்போது நாங்க ஏன் சார் பிற்காலத்தை நோக்கி யோசிச்சு பார்க்கணும்? எங்களுக்கு எல்லாமே உள்ளங்கையில இருக்கே. நாங்க தேடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே எங்க ஃபோன் சொல்லுதே. நாங்க எதுக்கு சார் தேடணும்? இன்னும் நீங்க பூமர் மாதிரி யோசிக்க கூடாது இல்லையா? இந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் எல்லா ஜென்சிக்கிட்டையும் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அந்த குழந்தைங்ககிட்ட போய் கேளுங்களேன். 97ல் பிறந்ததுனால நாங்கள் குழந்தைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய உண்மையான ஒரு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களையும் என்னையும் விட வேற லெவலில் இருக்குது சார். தாத்தா பாட்டியை கவனிக்கிறது வரைக்கும் போகிறாங்க. ஆனால் ஹேமமாலினி சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? தேடுறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா? கூகுளில் எது தேடினாலும் கிடைக்குது. கொரோனாவில் ஒருத்தன் உட்காந்து தேடி இருக்கான், வெளியில் எங்கேயுமே சரக்கு கிடைக்கலன்னு சொல்லி சரக்கு காய்ச்சுவது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி வீட்டிலேயே பாரல் வச்சு ஊரல் போட்டு காய்ச்சி எடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டு போய் காய்ச்சி எடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். நீங்க பேசுங்க. உண்மைதான். ஆனா நம்ம அதை மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா? வளர்ச்சிங்கிற பேர்ல எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் அந்த வளர்ச்சியெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால் ஒரு பேமெண்ட்டை பண்ண முடியுது. பேங்க்குக்கே போகாமல் என்னால் இவ்வளோ விஷயம் செய்ய முடியுதுன்னா, அதை போன ஜெனரேஷன் யோசிச்சாவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி யோசிக்க கூட முடியாது சார். நாங்கள் கற்பனைக்கும் மீறின ஒரு ஜெனரேஷனாக வளர்ந்து வந்திருக்கோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும். அடிப்படையிலேயே என்னென்னலாம் சிக்கல் இருந்ததோ இது எதுவுமே தெரியாமல் வந்தவங்க தான் இந்த ஜென்சி. இந்த அடிப்படையான பிரச்சனை என்ன? ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எடுத்துக்கோங்களேன். அவங்க எல்லாமே வந்து தன்னை விட வயது சின்னவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆள நினைப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜென்சி ஆள மட்டும் இல்லை சார், வாழவும் பிறந்திருக்காங்க.
இந்த ஒரு வாழற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இது அவங்கள எங்கேயோ கொண்டு போக போகுது. ஆனா அதை புரிஞ்சிக்காம இப்படி 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்களேன்னு இருக்கு. இவங்க என்னதான் தப்பு பண்ணாங்களோ தெரியல, எங்க கிட்ட வந்து மாட்டியிருக்காங்க. ஆனால் ஹேமாலினி, இந்த பேங்க்லாம் போயிட்டு ஃபில் பண்ணுறதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போல்லாம் உட்காந்த இடத்துலேருந்து 2 ரூபாய்க்கு வாங்குறதுக்கெல்லாம் உட்காந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் பேங்க்குக்கு போவோம், அங்கே இருக்கிறதுலே மிக கஷ்டமான ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும். சலான் ஃபில்அப் பண்ணுறது, எது வித்ட்ராயல் ஃபார்மு, எது டெபாசிட் ஃபார்முன்னு தெரியாமல் அந்த சலானை எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டுருவான், ஒரே கேள்வியாக கேட்டுருவான், படித்த பையமா இருக்கிற ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதா? ஆனால் நீங்கள் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, நான் யாராவது ஃபில்அப் பண்ணி தருவாங்க நின்றுட்டு இருக்கிறேன் தம்பி. நடுவர் அவர்களே, நீங்க டினாமினேஷன் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. படிச்சவன் கூட ஏன் பேங்க்ல வேலை செய்யறவனே அதில் தப்பு பண்ணுவான். அவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அது தேவையில்லை சார். நாங்கள் ஒரு கிளிக்கில் ஒரு 4 பாஸ்வேர்டில் முடிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் லைஃபே. நீங்கள் என்னடானா உட்காந்து சலானா ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு, ஸோ சேட். எனவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அம்மாலாம் வந்து எங்களை பயமுறுத்தி வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, 5 கொண்டு வந்துடும், நீ ஒழுங்காக படி, ஒழுங்காக சாப்பிடு, அங்கே போகாத, இங்கே வராத, இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு 5 கண்ணை வரான்னு சொல்லுங்கள், எங்க நீ கூப்பிடு வரானான்னு பார்ப்போம். இந்த ஒரு பதில் போதும் சார், இந்த ஒரு பதில் போதும். ஜென்சிங்கிறவங்களுக்கு பயம் தெரியாமல் நல்லபடியாக வளர்ந்துருக்காங்கன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். நான் கூட சொன்னேன் ஹேமாலினி, ஏன்டா எல்லாரும் எதிர்த்து பேசுகிற, நீ மோசமானவன்டா. நீ ஒரு ஜென்சி பையன்டா தான் சொன்னேன், நீ மோசமானவன்டா. அங்கிள், டேய் அண்ணன் கூப்பிட்றா, அங்கிள்னு கூப்பிடாதடா, ரொம்ப வயசான மாதிரி இருக்குடா. சரி இருக்கட்டும் அண்ணா, என்னை இனிமேல் மோசமானவன்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. சரி நல்ல பையனை மோசமானவன் சொல்லிட்டோம் போல இருக்கு, தப்பு போல இருக்கு. சரி இனிமேல் சொல்ல மாட்டா, எப்படிடா சொல்லணும், மோசமானவன்லே முக்கியமானவன்னு சொல்லுங்க அப்படின்றான். இதுலாம் பேச முடியல இந்த காலத்தில். வார்த்தையை பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம், திருக்குறள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்களே, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட போட்டிக்கு வாங்க சார். அப்போ இருக்குது அவனுடைய வார்த்தையே பயங்கரமான வார்த்தை. அவன் கண்டுபிடிக்கிறான் சார் ஒரு மொழியை. நீங்கள் என்ன சார் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க, கல் தோன்றி மல் தோன்றா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இன்றைக்கி நான் கண்டுபிடிக்கிறேன். தமிழையே நான் வேறு மாதிரி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அது இனி வர காலம் பேச போகுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மொழி இப்போ வரைக்குமே ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜென்சி. இந்த ஜென்சியோடைய பெண்களை பற்றி நான் இங்கே சொல்லியே தீரணும். ஜென்சி பெண்களுக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரம் இது வரைக்கும் எந்த ஒரு மன்னராட்சியிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் கிடைக்காத ஒரு பெரிய மகத்துவம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், வேலைக்கு செல்லும் பெண்கள், சுதந்திரமான பெண்கள், படிக்கும் பெண்கள், சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையை எப்படி ஈஸியாக வர முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனுக்குலாம் இவ்வளோ கிடைச்சதானா கிடையாது. ஆனால் ஜென்சிக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தவும் தெரியும், நல்லபடியாக இதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு சாதனை படைக்கவும் தெரியும். இதை விட வேற என்ன சார் வேணும்? ஜென்சி பெண்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு வாசல் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு 2 வாசல்கள் இருக்குது. அது அவங்களுடைய வேலைக்களம். இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டாங்க. இன்றைக்கி பெண்கள் நுழையாத துறையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது இந்த ஜென்சி ஆட்களால் மட்டுமே முடியும். இந்த ஒரு தலைமுறையை நீங்கள் கடந்து செல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ப்ரீவியஸ் ஜெனரேஷன், இந்த பூமர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பயந்து பயந்து பயந்து, தாத்தா பாட்டிக்கு பயந்து பயந்து, நீங்கள் சொன்னீங்களே சரக்கு அடிச்சுட்டு இங்கே போகலாமா அங்கே போக முடியாதே அப்படின்னு பயந்து பயந்து போனாங்க. தப்பு தான், அந்த ஜெனரேஷனில் செஞ்சாலும் தப்பு தான், இந்த ஜெனரேஷனில் செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் இவங்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், டிராகன்னு ஒரு படம் வந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பழைய படம் தான். இப்போது அந்த டிராகன் படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவன் செஞ்ச தவறை உணர்ந்து அவன் வந்து அந்த தவறுக்கான தண்டனை ஏற்றுக்கிற அளவு ஒரு பெரிய மனசோடு இருக்கான். இத்தனை ஜெனரேஷனில் வந்த படத்தில் எத்தனை ஹீரோ சார் அந்த மாதிரி தண்டனை ஏற்றிட்டு இருக்காங்க? கிடையாது. ஹேமமாலினி அவர்கள் அருமையாக ஞாபகப்படுத்தினாங்க தெரியுமா, டிராகன் படம். ஜென்சிக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, ஒரு விஷயத்த நல்லா செய்வான், நல்லா செய்கிறானே அவனை ஃபாலோ பண்ணலான்னு அடுத்த படத்துக்கு போன பாருங்க, டியூடுன்னு ஒரு படம் எடுத்து வச்சுருந்தான். ஐயோ, எங்கள் ஊரில் ஒரு ஆயா பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறிடுச்சு, எங்கடா போயிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது, கவனிச்சிங்கனாக்கா தெரியும். என்ன கருத்து? நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னாக்கா
படிப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க சொல்கிறது அறிவு கிடையாது, சர்டிஃபிகேஷன் தான். இப்போவும் அந்த படத்தில் அந்த கதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் நிகழ்த்தி காமிச்சிட்டாங்க. என்னென்னா, சர்டிஃபிகேஷனை விட ஸ்கில் முக்கியம் அப்படின்னு. இந்த ஸ்கில் முக்கியன்றதை ப்ரூவ் பண்ணி அவன் வந்து எப்போ அவனுடைய தரத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டானோ அவன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் ஆயிட்டான். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் இவன் எடுத்தானாலே போதும், இந்த தலைமுறையை அடுத்த லெவல் போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஜென்சி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னென்னா, அவன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துணிச்சல். இந்த துணிச்சல் ஒன்று தான் சார் எங்களுக்கான சுவாச காற்றே. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், ஜென்சிக்கு வந்து எதையுமே வந்து நெகட்டிவாக பார்க்க தெரியாது. இவ்வளோ வருஷமாக எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, குடிகாரன் போகிறான், இன்னைக்கு எப்படி இருக்கு, மது பிரியர்னு சொல்கிறான். பாருங்க பாசிட்டிவிட்டி எங்கெல்லாம் காட்டுறான். இது வந்து சரியான பழக்க வழக்கம் கண்டிப்பாக கிடையாது தான். இருந்தாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இத்தனை வருஷமாக கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. யாரும் வந்து இலவசமாக குடிக்கலையே. ஆனாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சார் ஜென்சி கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பலம். அவங்களால எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக பார்க்க முடியுது. இத்தனை ஆண்டு காலம் இத்தனை தலைமுறைகளை பார்த்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த ஜென்சியால் வந்திருக்கிற ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வேறு எந்த ஜெனரேஷனும் கொடுக்கல. இறைவாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம என்னதான் வந்து ஜென்சி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்லாம் குறை சொன்னாலும் சொல்கிறதுக்கு வரதான் போகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா ஜென்சி மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் பீஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம் சார், ஏன் ஃப்ரெஷ் பீஸ்ன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா இவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தை புது பார்வையோடு பார்க்க முடியுது. போன ஜெனரேஷன் ஆளுங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நாங்கள் சம்பாதிச்சோம், வீடு கட்டினோம், நாங்கள் புள்ள குட்டி பெற்றோம், பேரம் பேத்தி பார்த்தோம், போய் சேர்ந்தோம். இன்றைக்கி ஒரு ஜென்சி கூட அப்படி சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் வாழ பிறந்தவன். இவன் வேர்ல்ட் டூர் போனோன்னு கேட்பான், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னுவான், ஃபுட்டின்னுவான், இவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னுவான். இந்த மாதிரி பழைய அரைச்ச மாவை அரைக்கிறவன் இவன் இல்லை சார். இவன் வந்து புதுசாக எல்லாத்தையுமே புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜெனரேஷன். இந்த ஜென்சி பற்றி குறை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, பார்ப்போம். இத்துடன் எனது பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. ஹேமாலினி அவர்கள் முன் வச்ச கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக படையப்பா படத்துக்கு போயிருந்தோம். படையப்பா படத்துக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரீவாச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ என் பக்கத்தில் சீட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு சொன்னான், யார் அவர் பிரதீப் ரங்கநாதன் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணியிருக்கிறாருன்னா. டேய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரதீப் ரங்கநாதனை பார்த்து காப்பி அடி. டேய், இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியல, பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதும் புரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொன்னாங்க பார்த்தீங்களா, டிராகன் அப்படின்ற படம் இந்த சமூகத்துக்கு சொன்ன நல்ல விஷயங்கள். ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் எப்போது வரும்பொழுது. அப்படி சரியான புரிதலோட சரியான அரசியலை நேர்மையாக பேசின படம் டிராகன் அப்படின்னு சொல்லலாம். தப்பு அப்படிங்கிறதுக்கு திருத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? நீ எல்லாத்தையும் இழந்தாதான் அதை நீ சரி பண்ணிக்க முடியும்னா தயவு செஞ்சு இருக்கும்போதே சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் டிராகன். ஆனால் என் மகன் இருக்கா இல்லையா, ரொம்ப குட்டி பையன்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஸ்கூலில் பென்சிலை வச்சுக்கிட்டு வாயில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஊதியிருக்கான். மேம் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு இந்த மாதிரி பண்ணுறான் சார் உங்கள் பையன், என்னன்னு பாருங்கள். அதுவும் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா சிகரெட் பிடிப்பாரா, உங்கள் அம்மா சிகரெட் பிடிப்பாங்களா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன்கிட்ட கேட்குற வார்த்தையாது யூகேஜி தான் படிக்கிறான். அவன்கிட்ட கேட்டு அனுப்பியிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்து கேட்குறான், டேடி எங்கள் மேம் கேட்டாங்க நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா அம்மா சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டாங்க டேடி. டேய், நம்ம வீட்டில் யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாதேடா, யார்டா அப்படி, டிவியில் தான் எல்லா அங்கிளும் பிடிக்கிறாங்களே, அது மாதிரி தான் நானும் ஊதி காட்டினேன். எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை இந்த தலைமுறையில் எடுக்கக்கூடிய படங்கள் இந்த சமூகத்தில் விதைச்சிட்டு இருக்கு. நம்ம காலகட்டத்தில் ஒரு ஹீரோ பிடிச்சி ஒரு ஜெனரேஷனை அடித்தார். ஆனால் இன்றைக்கி எல்லா ஹீரோவும் பிடிக்கிறான். அதை பிடிச்சாதான் ஹீரோன்ற ரேஞ்சுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. அந்த அளவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு எக்ஸப்ஷன் இல்லையா, தன்னுடைய படங்களில் எப்போவுமே அதை தவிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, எங்கள் பசங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய பசங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிவிடுவாங்க,
உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 4 நம்பர் 3 நம்பரா 4 நம்பர் 3 நம்பரை சொல்லுங்கள் சார்னா ஈஸியாக சொல்லிட்டு போகிற தலைமுறையாகவும் இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது தான். அழகாக போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுற கடையில் ஒட்டியிருக்கான் ஸ்டிக்கரு. என் கடையில் பொருள் வாங்கினா இதில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்கடான்னு. நோவாமல் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அது மேலே இவன் ஒரு ஸ்கேனை எடுத்துகிட்டு போய் ஒட்டி அந்த ஆள் கடையில் இருக்கிற பஜ்ஜியெல்லாம் விற்றுவிட்டு என்னடா காசே வரலையே அக்கௌண்ட்லன்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த காசை பூரா திருடி இருக்காங்க. எந்த தலைமுறை? இந்த தலைமுறை தான். அதை விட இன்னொன்று கொடுமை சமீபத்தில் பார்த்தோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த திருத்தணி இஷ்யூ, நிறைய சேனலில் அந்த விஷயங்களை பற்றி நிறைய விவாதங்கள் போயிடுச்சு. எனக்கு எது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், உன் முகத்தில் சின்னதாக ஒரு உறுத்தல் கூட இல்லை, ஒருத்தரை வெட்டுறமே அப்படின்ற சின்ன கவலை கூட இல்லை, எந்த சலனமும் இல்லாமல் காய் சீவுற மாதிரி கத்தி வச்சு ஒருத்தரால் சீவ முடியுதுன்னா இந்த தலைமுறையை பார்த்து அட்வைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. சொல்லிவிட்டோம்னா நம்மளே ஏதாவது பண்ணிட்டான்னா என்னடா பண்ணுறது, இவங்களுக்கு நம்ம அட்வைஸே பண்ண வேண்டாண்டா அப்படின்னு ஒரு தலைமுறையை பார்த்து பயந்து ஓடக்கூடிய தலைமுறையாக ஜென்சி இருக்குது.